வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ஜாங்கிரி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது செய்ய கொஞ்சம் தயங்குவோம், ஏன்னா அந்த ஷேப் கரெக்டாக வருமான்ற ஒரு டென்ஷன் இருக்கும். நம்ம வருஷத்தில் ஒரு முறை தான் நம்ம செய்கிறோம். ஸோ அது ஷேப் ரொம்ப நல்லா வரலனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும். நான் இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ கேச்சப் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வசதியோ, பிளாஸ்டிக் கவர் இல்லைனா ஜாங்கிரி துணி இல்லைனா இந்த மாதிரி கெச்சப் பாட்டில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமான மாவு நீங்கள் போட்டு பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி நம்ம வடைக்கு அரைப்போமோ அதே மாதிரி கம்மியாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வடை மாவோட அதே பதத்தில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஜாங்கிரி கலர் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கேசரி கலர், அப்புறமா அதில் ஒரு 2 ட்ராப் ரெட் கலர் சேர்க்குறேன். ஸோ அது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜாங்கிரி கலர் வந்துடும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா. இப்போ ஒரு விஸ்க் பயன்படுத்தி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ஜாங்கிரியும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஜாங்கிரி துணி இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாங்கிரி போடுறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டொமேட்டோ கேச்சப் பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஃபனல் வச்செல்லாம் உள்ளே ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவரில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மூடியை எப்போவுமே டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது மூடி அப்படியே தெரிச்சு வந்துடும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் இப்போ 2 கப்பு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் ஜாங்கிரின்றனால இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா அந்த கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்பி பதம் வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ இப்படி வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் ஜாங்கிரி கலர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வாசனைக்காக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஜாங்கிரி போடுறதுக்குள்ளே கண்டிப்பாக ஆறிடும். ஸோ நம்ம ஜாங்கிரி இதில் போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஜாங்கிரி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி போட்டுக்கலாம். ஃப்ளேமை நீங்கள் கொஞ்சம் ஹையாக வச்சிங்கன்னா கூட இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், போட்டதுமே அப்படியே பொரிஞ்சிரும். ஸோ அதனால் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜாங்கிரி நல்லா வெந்து வரும். ஏன்னா இது உளுந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கும் போது நம்ம இதை எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அதில் நல்லா எண்ணெய் இழுத்துக்கும். அப்புறமா டேஸ்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வரும்போது நம்ம இதை நம்ம ஜீராக்கு மாற்றிக்கலாம். ஜீராவில் மாற்றினதும் இதை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஷேப்பை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஜாங்கிரி செய்கிறோம். இப்போ கடையில் வர ஷேப் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்க வருஷம் பூரா அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி நினச்சி கவலைப்பட தேவையில்லை. டேஸ்ட்டு தான் மெயின். டேஸ்ட்டாக இருக்கா, நல்லா முருகலாக இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்குன்னா ஜாங்கிரி சூப்பர் ஹிட் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜாங்கிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் இல்லைன்னா பாபிக்யூ ஸ்டிக்கில் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஓரமாக வச்சுருவோம். அதில் இருக்கிற அந்த ஜீராலாம் நல்லா வடிஞ்சு வரும்போது நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.